அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், உடலில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஏற்பட்டால் உடல் என்ன மாதிரி ஒரு அறிகுறிகளை வெளிப்படுத்தும், அதாவது ஒரு சிக்னலாக என்ன வெளிப்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது உடல்ல என்ன ஒரு குறைபாட்டை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, உடல்ல குறிப்பாக ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் இந்த அடிக்கடி கொட்டாவி வருதல். ஸோ அடிக்கடி கொட்டாவி வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் போதுமான அளவுக்கு இருக்காது. தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான அளவு தூக்கம் இருக்கும் பொழுது அந்த ஆக்சிஜன் அளவு உடலுக்கு தேவையான அளவு கிடைக்கும் அப்படிங்கிறதுனுடைய சிக்னல் தான் அடிக்கடி கொட்டாவி வருதல். அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாயில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல், அதாவது துர்நாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்று பிரச்சனை, அதாவது வயிற்றில் ஏதாவது அல்சர் மாதிரியோ, நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணமின்மை, ஸோ இது மாதிரி ஏதாவது காரணம் இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கவனித்து அதற்குண்டான சிகிச்சை முறையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உடல் வெளிப்படுத்துது. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதில் ஒரு மாதிரி ஒரு ரீங்காரம் போல ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். இது எதனுடைய அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உடலுக்கு இரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹை பிபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனுடைய ஒரு அறிகுறி தான் காதில் அது மாதிரி ஒரு விதமான சத்தம் கேட்கறது. ஸோ அந்த ஹை பிபிக்கு உண்டான அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமாக இருக்கும். அதே போல் அதிகமாக ஒரு சிலருக்கு முடி உதிர்ந்துகிட்டே இருக்கும், ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி முடி உதிர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு சாதாரணமாக ஒரு நியூட்ரிஷன் குறைவாக இருந்தாலுமே குறிப்பாக அதுலேயும் இரும்பு சத்து குறைபாடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் காலோ கையோ அதிகமாக வீக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த உடலுக்கு இதயமோ அல்லது கிட்னி தொடர்பான ஒரு தொந்தரவுகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கலாம் அப்படின்னு உடல் வெளிப்படுத்துது. அப்போ அதற்குண்டான ஒரு சிகிச்சை முறையை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விரல் மறுத்து போயிடும். ஸோ விரல் மறுத்து போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உடலில் பிளட் சர்க்குலேஷன் தேவையான அளவுக்கு சீராக இல்லை. அந்த பிளட்டில் குறிப்பாக விட்டமின் B12 அப்படிங்கிற ஒரு சத்து குறைபாடு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த உடல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிக்னல். ஸோ இது மாதிரி இந்த சிக்னலை உடல் வெளிப்படுத்தின உடனே நமக்கு நாமே ஏதாவது ஒரு சிகிச்சை முறையை மேற்கொள்ளாமல் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை நாடி இதற்குண்டான முறையான சிகிச்சை நம்ம எடுத்துக்கும் பொழுது உடல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நோயில் போய் மாட்டாமல் சின்ன சின்ன தொந்தரவில் இருக்கும் பொழுதே அதை குணப்படுத்தி அதிலிருந்து வெளியில் வந்துக்கலாம்.